கூட்டணியிலிருந்து விலகுகிறதா காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. சாதிகளினுடைய கூடாரமாக திமுக மாறி இருக்கா, தீண்டாமை பாகுபாடினுடைய உச்சமாக திமுக இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுது. என்ன காரணம் அப்படின்னா, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்துல செம்பரம்பாக்கம் ஏரி நீர் திறப்பின் பொழுது உள்ளூர் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவருக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக அவர்கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கல அல்லது அவருக்கு அழைப்பு விடுக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்ன காரணம்னு பாக்குறப்ப என்னுடைய தீண்டாமை தான் கடைபிடிக்கப்படுது, சாதிய பாகுபாடுகளினுடைய காரணமாகத்தான் என்னோட அழைப்பு விடுக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் வைக்கிறத பார்க்க முடியுது. வெள்ளக்கோட்டை முருகன் கோயில் கும்பாபிஷேகத்துல அதிகாரிகள்லாம் வலுக்கட்டாயமாக செல்வ பெருந்தகை வெளியேற்றிய நிகழ்ச்சி இன்னும் கூட ஒரு பெரிய அளவுல அரசியல் வட்டாரங்களை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறத பார்க்க முடியுது. இல பாஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய இடங்கள்ல காமராஜரை விமர்சிக்கக்கூடிய போக்கையும் காங்கிரஸ் திமுக கையில் எடுக்கிறத பார்க்க முடியுது. திருச்சி சிவா, ராஜீவ்காந்தி போன்ற முக்கியமான தலைவர்கள்லாம் காமராஜரை விமர்சனம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அத்தனை பள்ளிகளை சொந்த காசுல திறந்தார காமராஜர்னு கேள்வி கேட்கிறாரு ராஜீவ்காந்தி. காமராஜரினுடைய உடல்நலம் கருதி அவர் தங்கி இருக்கக்கூடிய அனைத்து பயணியர் விடுதிகளையுமே ஏசி மாட்ட சொன்னதே கருணாநிதி தான். திருச்சி சிவா பேசுறது எல்லாம் எங்களுடைய ஏற்புடைய கருத்துக்களா இருக்க முடியாது. கூட்டணிகள் தொடரணுமா இல்ல விலகணுமா அப்படிங்கறத கட்சியினுடைய தலைமை தான் ரொம்ப சீக்கிரமா முடிவு பண்ணணும். காங்கிரசினுடைய சுயமரியாதை தக்க வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முக்கியமான விவாதங்கள்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இதை பத்தின முழு காணொலியை பாக்குறதுக்கு வாய்ஸ் ஆஃப் சொல்லி சேனல் யூடியூப் பேஜை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாருங்க. தேங்க்யூ.